அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஷந்துரு. இலங்கை வாழ் மக்களுக்கு இருக்கிற காலங்காலமாக ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இலங்கை விமான நிலையத்தின் ஊடாக தாய்நாட்டுக்கு வரும்போது எத்தனை தொலைபேசிகளை நாங்க கொண்டலாம்னு சொல்லி. ஒரு தனிப்பட்ட நபர் இலங்கையோட தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையத்தின் கூற்றின்படி ஒரு தனிநபர் 5க்கு குறைவான தொலைபேசிகளை கொண்டரலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லாம. காலங்காலமாக இதுதான் சட்ட நடைமுறையில் இருந்தும் இந்த 2025 TRCSL இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையத்தினால ஒரு சில திருத்தங்கள் இந்த சட்டத்தின் ஊடாக மெருகூட்டியிருக்காங்க. அதாவது மோடிஃபிகேஷன் சொல்லலாம். ஒரு தனிநபர் இலங்கை விமான நிலையத்தின் ஊடாக இப்படி 5க்கு குறைவான தொலைபேசியில கொண்டால் கூட அவர்களும் சுங்கத்துக்குள்ளால பதிவு செய்து கட்ட வேண்டிய வரிகளை கட்டித்தான் அவர்கள் அந்த தொலைபேசிகளை எடுத்துச் செல்லணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இலங்கை வாழ் மக்கள் உட்படுத்தப்பட்டிருக்கார்கள். 5க்கு மேற்பட்ட தொலைபேசி, அதாவது உங்களோட மொபைல் போன்களை நீங்க கொண்டீங்களாக இருந்தால் நீங்கள் வெண்டர் லைசன்ஸ் என்ற ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் 5க்கு குறைவான தொலைபேசிகள், அதாவது 5 மேக்சிமம், இந்த லிமிட்டுக்குள் நீங்க கொண்டீங்களாக இருந்தால் சுங்கத்தின் ஊடாக பதிவு செய்யப்பட்டு தான் நீங்க நாட்டுக்குள்ள எடுத்து போகணும்னு சொல்லி ஒரு இறுக்கமான சட்டத்தை உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டிருக்காங்க இந்த TRCSL இந்த 2025. ஸோ இது தொடர்பான விளக்கத்தை தான் உள்ள முழுமையான காணொலியை நாங்கள் பார்க்க போறோம். இந்த முழுமையான காணொலியை நீங்க போயிட்டு பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல இதே மாதிரி நான் போடுற சில வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியாது இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இலங்கை வாழ் உறவுகள், முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரிகிற உறவுகள் அவங்களோட லீவுக்கு வரும்போது சொந்தங்களுக்கு தொலைபேசிகளை தான் கூட விருப்பம் வாங்கிட்டு வருவாங்க, வேற பொருட்களையும் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் முக்கியமாக என்ன, இப்போ தொலைபேசிகள் வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் விலை குறைவு தானே, எனக்கு ஒரு தொலைபேசி வாங்கிட்டு வா, அந்த ஃபோனை வாங்கிட்டு வா, இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மச்சான் இந்த வீட்டுக்கு இந்த ஃபோனை கொடுத்து விடு, அம்மாட்ட இந்த ஃபோனை கொடுத்து விடு, அண்ணாட்ட இந்த ஃபோனை கொடுத்து விடு சொல்லி அவங்களும் 10க்கு ஒரு 5-6 ஃபோனை வாங்கி தருவாங்க. ஸோ இந்த லிமிட் தெரியாம என்ன செய்வாங்கன்னா, சில பேர் பயத்திலேயே கொண்டு வரல தொலைபேசியில, சில பேர் ஓகே தாடா பரவாயில்ல கொண்டு போய் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி காசை கட்டுறேன் நீ தரணும் வேண்டாம் மாதிரி தான் தொலைபேசிகள்லாம் கொண்டு சேர்க்கிறாங்க. முக்கியமாக வெளிநாடுகளில் இந்த பணிப்பெண்களாக பணிபுற பிள்ளைகள் கூட என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தொலைபேசியில் கொண்டு வரது பயப்படுறது. ஸோ அவையிலிட்டு தான் இந்த கேள்வி மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும், எத்தனை ஃபோனை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டலாம்னு சொல்லி. ஸோ விமான நிலையத்தினூடாக வரும்போது தற்போது 2025 இலங்கையில தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையம் சொல்லுது 5 ஃபோன்களை நீங்க கொண்டுடலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க தான் அதுக்கு பொறுப்பான ஆட்கள். எப்படி? இலங்கை விமான நிலையத்தில் நாங்க இறங்கிட்டோம், நம்ம வண்டியில இறங்கியாச்சு, நம்ம லக்கேஜ் எல்லாம் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ண பிறகு நம்ம விமான நிலையத்தை விட்டு வெளியே போய்க்கலாம். அங்க வாசல்ல யார் இருப்பாங்க? நம்மட சுங்க ஐயா இருப்பாங்க. சுங்க ஐயாக்குள்ள 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ரெட் சேனல், மற்றது கிரீன் சேனல். கிரீன் சேனல்னு சொன்னா நார்மலாவே நம்ம போற மாதிரி போகலாம். நம்ம இறங்கியாச்சு, லக்கேஜ் எடுத்தாச்சு, வீட்டை போற மாதிரி போகலாம். அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் குற்றவாளியில, நான் எந்தவித ஒரு பொருளையும் கொண்டுறல, நான் மறைக்கவும் இல்லை, நான் நேரடியா போறேன், பிடிபட்டா நான் ஒற்றுக்கொள்றேன் அப்படி என்று சொல்லி நம்ம அந்த கிரீன் சேனல்ல போகும்போது எங்களுடைய தொலைபேசிகள் ஒரு 2-3 அது பெட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லி சுங்க அதிகாரிகளாலேயோ அல்லது ஸ்கேனர் மிஷின்லயோ பிடிபட்டால் அந்த தொலைபேசி அவ்வளவும் பறிமுதல் செய்யப்படும். அதோட சேர்த்து எங்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் அந்த சாப்டர். அதோட எங்களோட கதையெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா ரெட் சேனல்ன்றது டெக்ளரேஷன் கவுண்டர்னு சொல்லுவோம். அது சுங்க பிரிவுக்குரியது. அதாவது இப்ப நான் என்னுடைய பாவித்த தொலைபேசியோட இன்னொரு 2 ஃபோனை என் லக்கேஜுக்குள்ள கொண்டு வரேன். நான் நேர்மையாக சுங்க அதிகாரிகளை போய் ரெட் சேனல்களை போய் நான் இப்படி கொண்டு வரேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்ததை பதிவு செய்து TRCSL அப்ரூவல் எடுத்துக்கொண்டு தான் நான் நாட்டுக்குள்ள வரணும் என்று சொல்லித்தான் இப்ப 2025 சொல்லுது. நான் மறைமுகமாக கொண்டு போயிடாது. இப்படி இந்த ரெட் சேனலுக்குள்ள போயிட்டு நான் சுங்க அதிகாரிகிட்ட என்னோட தொலைபேசியை கொடுக்கும்போது எனக்கு தேவையான முதலாவது பிரதான விஷயம் பில். நீங்க வெளிநாட்டுல கட்டார்ல இருந்து கொண்டு வர்ற போனுக்குரிய பில் அங்க தந்திருப்பாங்க. அந்த பெறுமதியை நிரூபிக்கிறதுக்கு அந்த பில்லு கட்டாயமான ஒரு விஷயம். அதை நீங்க கைவிட்டுறாதீங்க. நீங்க 5க்கு குறைவாக 3 தொலைபேசியோ 4 தொலைபேசி நீங்க கொண்டு வந்தா அந்த 4 தொலைபேசிக்கு உரிய பில் கட்டாயமான ஒரு விஷயம். அதோட சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி. இவ்வளவுதான் அங்க தேவை, வேறு ஒன்றுமே தேவையில்லை. சுங்க அதிகாரிகள் அதை பதிவு செய்வினா அதோட சேர்த்து உங்களோட சாதனம் தொடர்பான டெக்னிஷியல் டீடைல்ஸை அவை TRCSL ரெஜிஸ்டர் பண்ணினா அங்கிருந்து மறுமொழி வந்த பிறகு உங்களோட தொலைபேசியில் உங்களோட கைக்கு ஒப்படைக்கப்படும். அதோட சேர்த்து நீங்க பயப்படாம அந்த தொலைபேசியில இலங்கைக்குள்ள பதிவு செய்யலாம். ஏன் அவர்கள் அங்கவே உங்களோட இந்த IMEI அல்லது EMEI நம்பரை பதிவு செய்வாங்க. பதிவு செய்த பிறகு நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் இலங்கை விமான நிலையத்தில் தற்போது 2025 இருக்கிற நடைமுறை. ஸோ நீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வரும், அண்ணா இந்த ரெட் சேனல்ல போய் நாங்க சுங்கதிகாரிட்ட பதிவு செய்யும்போது காசு கட்டணுமா? கட்டாயம் கட்டித்தான் ஆகணும். சுங்கத்துக்குள்ள நீங்க போகும்போது அங்க கொண்டு போற ஒவ்வொரு பொருட்களுக்கும் நீங்கள் சுங்க வரி கட்டித்தான் ஆகணும். 15% நாங்க கட்டணும். அதோட வேட் கட்டணும் 15%, வேல்யூவேட்டட் டேக்ஸ். அதை விட இதர டேக்ஸுகள் கொஞ்சம் இருக்குது, அதுகளை நீங்க கட்டணும். அந்த இதர டேக்ஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னா PAL, NBT, SRL சொல்றாங்க.
இதுகளை நீங்கள் கட்டித்தான் ஆகணும். ஸோ உங்களோட அதுக்கு தான் ஆரம்பத்திலே நான் ஒரு உங்களோட பதிவில் சொன்னேன், இந்த பில்லுன்றது முக்கியமான விஷயம். உங்களோட சாதனங்களை வந்து பொறுமதியை வந்து கணிப்பிட்டு தான் இந்த டேக்ஸ்கள் அமையும். ஸோ இப்போ நீங்கள் 50,000க்கு வாங்கின ஒரு தொலைபேசியை நீங்கள் கொண்டு வரும்போது பில்லாம் வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே சுங்கத்தால் கணிப்புற அமௌண்ட் தான் அதுக்கு 1,00,000 சொல்லி இலங்கையில் கணிப்பிட்டா எல்லாத்தையும் கணிப்பிட்டா அதுக்கு 15% டேக்ஸ் வைக்கும்போது நீங்கள் கூட காசு கட்ட வேண்டி வரும். ஸோ இதன் காரணமாக நீங்கள் அங்கே இருந்து கொண்டுற பொருள்ற பில்லை வந்து கட்டாயம் கைவிட்டுறாமல் கொண்டு வாங்க. அந்த சீட்டுன்னு சொல்லும், பெட்ரி சீட்டோ ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் காசு கொடுத்து வாங்கின பிறகு தருவாங்க கிடையாது, அதுகளை வந்து எடுத்து வந்துடுங்க. இதை வச்சு கொண்டு தான் உங்கள் இங்கே டேக்ஸ் சுங்கவரி அறவிடப்படும், அதோடு சேர்த்து வெட் அறவிடப்படும், அதோடு சேர்த்து இதர டேக்ஸுகள் அறவிடப்படும். ஸோ இதெல்லாம் கட்டி முடிச்சு தான் நாங்கள் எங்களோட பதிவு ப்ரொசீஜர்லாம் முடிச்சு வெளியால் விமானத்துக்கெல்லாம் போகணும். இது ஒரு சட்ட ரீதியாக இதுதான் இப்போதைக்கு நடைமுறை இருக்கிற சட்டம். இதை மீறி நீங்கள் இல்லை நாங்கள் கொண்டு போவோம், இது என்ன சட்டம், இது இலங்கையில் காலங்காலமாக இருக்குதானே, நம்ம கொண்டு போய் நம்ம வாய்ப்போன்னு சொல்லி நினைச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு அது அந்த அப்படியான ஒரு உங்களோட அசாத்திய அந்த திறமை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கிரீன் சேனலுக்குள்ளாலேயே வெளியேறலாம். இப்போ பொதுவாக சொல்ல போனால் இலங்கையில் நீங்கள் ஒரு தனிநபர் விமான நிலையத்துக்குள்ளால் வரும்போது 5 தொலைபேசிகளை ஆக குறைந்தது வந்து நீங்கள் 5 கொண்டுடலாம். பயன்படுத்தியாக இருக்கட்டும், பயன்படுத்தாததாக இருக்கட்டும், புதுதாக இருக்கட்டும் 5 கொண்டுடலாம். நீங்கள் சட்ட ரீதியாக பதிவு செய்ததுன்னு சொன்னால் நீங்கள் டெக்ளரேஷன் கவுண்டர்களால் போயிட்டு உங்களோட இத்தனை சாதனங்கள் கொண்டு வந்திருக்கும்னு சொல்லி பதிவு செய்து அதுக்குரிய டேக்ஸை கட்டிட்டு அந்த இடத்துலையே டிஆர்சிஎஸ்களால் பதிஞ்சு நீங்கள் போனால் அது சட்ட ரீதியாக. அப்படி இல்லை நாங்கள் எங்களுக்கு அது அசாத்திய திறமை இருக்குது நாங்கள் கொண்டு போவோம்னு சொன்னால் இந்த கவுண்டரை நீங்கள் தெரிவு செய்து இதன் ஊடாக நீங்கள் எந்தவித ரிஜிஸ்டரும் பண்ணாமல் நாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் டிஆர்சிஎஸ்ல பதிவு செய்யலாம். ஏன்னா டிஆர்சிஎஸ்ல பதிவு செய்யலைன்னு சொன்னால் உங்களோட தொலைபேசி வேலை செய்யாது. நீங்கள் டிஆர்சிஎஸ்ல பதிவு செய்யும் போது அவங்க சுங்கத்தில் உங்களோட தொலைபேசியில் செக் பண்ண போகிறாங்க. செக் பண்ணல நீங்கள் டேக்ஸுகள் அது இதில் கட்டுங்கன்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் எந்த வழியில் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இதுதான் தற்போது இலங்கை விமான நிலையத்தின் ஊடாக நீங்கள் தொலைபேசி கொண்டு வரனா இருக்கிற பிரச்சனை. இதில் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. நான் சொன்னது நிறைய பேருக்கு குழம்பி இருக்கும். ஒற்று குழப்பம் தேவையில்லை. என்னுடைய வலைதளமான நெறிக்களம்.comல போயிட்டு பாருங்கள், இது செய்தியாக பிரசுரிச்சிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் போட்டிருக்கேன், உங்களுக்கு விளங்கும். அப்படியே கையோட உங்களோட உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.